அன்பான தமிழர்களே உள்ள செக் மத் ஸ்டார் சேனல் கண்போடு வர வைக்க நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் உங்களோட காதலோட நிலைமை என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் ப்ளீஸ் கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் பைல் 1 பைல் 2. நீங்கள் காத்துட்ருக்கலாமா? இந்த காதலோட அடுத்த நிலை என்ன அப்படின்னு தான் பார்க்குறோம். ப்ளீஸ் ப்ளீஸ் கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். கன்ஃபியூஸ்ட், உங்கள் பர்சன் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. பைல் 2 ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். Pile 2 card. Pile 2 cards, please. Copy pile 2. Very specific. செல்ஃப் லவ் இப்போ வந்து உங்களுக்கான கைடன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அக்செப்டன்ஸ். இப்போ என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட அது வந்து சந்தேகப்பட வேண்டாம். அடுத்தது வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது செல்ஃப் லவ்வில். செல்ஃப் லவ்னா செல்ஃப் கேர், உங்களோட மனநிலை, உங்களோட சந்தோஷம், இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பைல் 2க்கான கார்டு என்னென்னு பார்க்கலாம். ட்ராஷ். ஓ மை காட், ரெண்டுமே நெகட்டிவ் கார்டாக வந்திருக்கு. கன்ஃபியூஸ்ட். பார்க்கலாம் என்னென்ன. இது வந்து பைல் 2க்கான கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராஷ். இது வந்து டூ மச், ஸ்க்ரீன்ஷாட்ஸ், ப்ரூஃப், லெட்டிங் கோ, த்ரோயிங் அவுட் மெமரிஸ். ஸோ பார்க்கலாம். நான் வந்து இதை ஓவராலாக ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் பர்சன் கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. ஒருத்தங்க வந்து பைல் 2வில் வந்து நீங்கள் சில விஷயங்களை வந்து உங்கள் வாழ்க்கையிலேருந்து களையணும். அது என்னன்னு பார்க்கலாம். பட் ஓவரால் எனர்ஜி பார்த்திங்கன்னா பிரபஞ்சம் இப்போ உங்களுக்கு சொல்கிறது ஒன்று தான். ஃபோக்கஸ் ஆன் செல்ஃப் லவ். உங்களோட காதல் வாழ்க்கையில் ஒரு பாஸ் வரலாம், இல்லைனா வந்து காமிக் அட்டாக்ஸ் எதுனா நடக்கலாம். ஸோ அதுக்காக தான் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். பைல் 1ஓட எனர்ஜி. பைல் 1ஓட எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். பைல் 1ஓட எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். மை காட். ரைப்னஸ். கண்டிப்பாக உங்கள் காதல் கை கூடும், அதில் உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. இது பார்த்திங்கன்னா கரேஜ், அவேர்னஸ், தண்டர் போல்ட், டவர் மூமெண்ட். மேபி இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது டவர் மூமெண்ட் நடக்கலாம், இல்லைனா உங்கள் பர்சனோட வாழ்க்கையில் ஏதாவது டவர் மூமெண்ட் நடந்துட்டுருக்கலாம். இந்த ஷேக்கப், இந்த வந்து பிரபஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்த உழுக்குறாங்க. அதுக்கு காரணம் வந்து உங்கள் பர்சனோட கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணுறதுக்கு தானே தவிர உங்களுக்கு எகெயின்ஸ்டாக இல்லை. ஸோ எந்த ஒரு பாஸ் ரொம்ப உங்களுக்கு அவசியமானது. இது எதுக்காக இந்த ரொம்ப அழகான காட்சி வெளியில் வந்திருக்கு. ஏன்னா இந்த டவர் மூமெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் அவங்க வாழ்க்கையிலேருந்து எடுத்துகிட்டு போக போகுது. அடுத்தது வந்து இது செல்ஃப் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தங்க உள்ளே இருந்து அவங்களோட உண்மையான முகம் வெளியில் வருது. பார்த்திங்கன்னா அவங்களோட சோல் அப்படிங்கிற அந்த சோல் பர்பஸ், இல்லைன்னா அவங்களோட சோல் அதோட எசன்ஸ் என்ன அது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க, இல்லைனா புரிஞ்சுக்கிறாங்க. இந்த டவர்னால தான் இந்த கன்ஃபியூஷன் அதனால தான் விலக போகுது. ஸோ இந்த கன்ஃபியூஷன் வந்து இப்போ இருக்க எனர்ஜி தானே தவிர இந்த கன்ஃபியூஷன் கண்டினியூ ஆக போகிறதில்ல. இந்த கன்ஃபியூஷனை பிரபஞ்சம் வந்து அவங்களோட டிவைன் இன்டர்வென்ஷனால் தடுத்து நிறுத்த போகிறாங்க. ஆக்சுவலாக டிவைன் வந்து உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்காங்க. அடுத்தது கரேஜ். நீங்கள் இருக்க தைரியம், உங்களோட தைரியம் தான் இப்போ ரொம்ப ரொம்ப அவசியம். உங்கள் தைரியம் தான் இந்த வறண்டு போன இடத்துல கூட இந்த காதல் திரும்ப மலர வைக்கும். ஸோ இதில் வந்து உங்களோட 2 பேர்த்தோட தைரியம் ரொம்ப ரொம்ப அவசியம். பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த கரேஜ் இருக்கிற வரைக்கும் உங்கள் காதலை யாரும் வந்து அசைச்சிக்க முடியாது. உடனே காமிக் எனர்ஜிஸ் வந்து பாஞ்சிக்கிட்டு போய் உங்களோட கரேஜை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பிரபஞ்சம் சொல்லுங்க நோ நோ நோ. அந்த மாதிரி யாராவது எக்ஸ்ட்ரீமுக்கு போனாங்க அப்படின்னா அதை பிரபஞ்சம் பார்த்துப்பாங்க. டவர், அவங்களால உங்ககிட்ட வர முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் கலெக்டோட நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். பைல் 1ஓட நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் ஸ்பேஸ் ப்ளீஸ். பைல் 1ஓட நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அண்ட் அந்த கன்ஃபியூஸ்ட் எனர்ஜி தான் வந்து இதுவுமே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா டு பி ஃபேர். ஸோ இது எதுக்காக இந்த டிவைன் இன்டர்வென்ஷன், இந்த டவர் மூமெண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில், உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு நியாயத்தை கொண்டு வரதுக்கு. நியாயம் இல்லை அப்படின்றாங்க பிரபஞ்சம். இப்போது உங்கள் பர்சன் பண்ணிகிட்ருக்கிறது நியாயமான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஏதோ தவறான வழியில் இருக்காங்க, இல்லைனா வந்து இந்த கனெக்ஷனுக்கு அவங்க சரியான விஷயங்கள் பண்ணலை. இட்ஸ் நாட் டிவைன். அதனால தான் டிவைன் இன்டர்வென்ஷன். ப்ளீஸ் ப்ளீஸ் பைல் 2ஓட நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். நீங்கள் சில விஷயங்கள் விடணும் அப்படின்னா விடணும். கண்டிப்பாக நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் வந்து காதல் ப்ரப்போஸ் பண்ணுற அந்த சூழ்நிலை தான் முடிய போகுது. ஏன்னா பேஜ் ஆஃப் கப்ஸ்.
உங்கள் பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து பிளான் பண்ணி தான் இருக்காங்க, இன்னும் கிரவுண்ட் பண்ணலை இந்த கனெக்ஷனை. ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உங்களோட காதல் வந்து கை கூடும். பிளாக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் உங்களை ரொம்ப உயர்வாக பார்க்குறாங்க. அதுதான் பிளாக்கேஜாகவும் இருக்குது. உங்களை வந்து ரொம்ப பெடஸ்டலில் வச்சுட்ருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்டார், ஒரு டிவைன் பீயிங் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் அவசியம் இல்லை. 2 பேருமே ஒரே சோலோட 2 பார்ட்டு தான். அதனால் இதெல்லாம் சும்மா இந்த 3D வேர்ல்டுனால வர சில பிளாக்கேஜஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காத்துட்ருக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த பர்சனுக்கு என்ன தான் வந்து தடைகள் இருந்தாலும், பிளாக்கேஜ் இருந்தாலும், நீங்கள் ரொம்ப உயர்வானவங்க, இல்லைனா நீங்கள் வந்து ஒரு டிவைன் பீயிங், நான் வந்து சாதாரண மனுஷன், அந்த மாதிரி அவங்களுக்கு கம்பேரிசன் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அதெல்லாமே வந்து தாண்டி வருவாங்க. ஏன்னா அவங்களுக்குமே இந்த அதனால தான் இங்கே டிவைன் இன்டர்வென்ஷன். அதனால தான் அவங்க சோல் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. இந்த குழப்பங்கள் வந்து அவங்களுக்கு போய் அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் அதை ரியலைஸ் பண்ணி வரப்போகிறாங்க. அதாவது காதல் நோக்கி வர்றது தான் அவங்களோட இன்டென்ஷன். அதுதான் அவங்களோட கைடன்ஸும் கூட. கூடிய சீக்கிரம் உங்கள் காதல் வந்து கல்யாணத்தில் முடியும். பிரபஞ்சம் சொல்கிறாங்க இந்த கன்ஃபியூஷன் நாங்கள் உடைக்கிறதுக்கு காரணமே இந்த காதல் கல்யாணத்தில் முடியணும் அப்படிங்கிறதான். இந்த பர்சன் வந்து நீங்கள் தான் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதில் அவங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் கிடையாது. நீங்கள் இல்லாமல் அவங்க ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்காங்க. ஓ! நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறனால யாரோ ஒருத்தவங்க இதயம் வந்து வெடித்து செதற போகுது. மேபி இது உங்களோட எக்ஸோட எனர்ஜியாக கூட இருக்கலாம். பட் நம்ம என்ன அவுட்புட்டுன்னு பார்க்கலாம். உங்களோட காதல் வாழ்க்கையோட அவுட்புட்டு பார்ப்போம். குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். இப்போதைக்கு நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறது உங்களோட பென்டக்கிள்ஸ், உங்களோட ஸ்டெபிலிட்டியில். கூடிய சீக்கிரம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய விஷயங்களை சாதிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள். செல்ஃப் கேர் அதனால தான் உங்களுக்கு வந்தது பாட்டம் டெக்கில். இப்போதைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட காதல் வாழ்க்கையில். உங்களை சுற்றி நிறைய பேர் இந்த காதலை முறிக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பர்சனுக்கு இட் இஸ் கோயிங் டு பி அ ஸ்ட்ரகிள். ஆனால் அவங்க அந்த தடைகளை தாண்டி வருவாங்களான்னா எஸ், அவங்க அந்த தடைகளை தாண்டி நிச்சயமாக வருவாங்க. 4 of Wands again. Queen of Buds. Queen of Pentacles bottom deckல. My God. Oh my God. நீங்கள் தான் ஸ்டார் ஆகிட்டே இருக்கீங்க டிவைன் ஃபெமினன். நான் 4 of Pentacles கிளாரிஃபை பண்ணுறேன். 4 of Wands. உங்கள் பர்சன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் கட்டுனா அவளை தான் கட்டுவேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்க போகிறாங்க. ஸோ டோன்ட் வரி. இட்ஸ் அ ஸ்வீட் எனர்ஜி. காட் பிளஸ் தம். நம்ம வந்து பைல் 2க்கான ரீடிங்க்கு போகலாம். பைல் 2க்கு உங்களை வர வைக்கிறேன். இதோட ஓவரால் எனர்ஜி பார்த்தா ட்ராஷ். ஆனால் இதை பற்றி நீங்கள் கவலை பண்ணணும் அவசியம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் இருக்க தேவையில்லாத விஷயங்கள் தான் வெளியில் போக போதே தவிர தேவை இருக்க விஷயங்கள் இல்லை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது. காமிக் எனர்ஜி வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. தேவையில்லாத குப்பைகளை கிளறி பார்க்குறது, உங்கள் மேலே ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறது. இட்ஸ் லைக் டிக்கிங் டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் உங்ககிட்ட ஏதாவது குறை இருக்கான்னு பார்க்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். பைல் 2க்கான நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன், வாட் இஸ் தேர் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா லெட்டிங் கோ, சக்ஸஸ், பிரேக் த்ரூ. இந்த லெட்டிங் கோ தான் ட்ராஷு. இது இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது. மேபி யூ ஹாவ் டு சாரி தமிழில் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ் இல்லைனா பாஸ்ட் பர்சனை வந்து விடணும். அதை வந்து போகட்டும்னு விடணும். அதே சமயம் வந்து இந்த காதல் வாழ்க்கையிலையும் கண்ட்ரோல் இருக்கக்கூடாது. யூ நீட் டு லெட் கோ. ஃப்ரீயாக கையை விரிச்சிட்டிங்க அப்படின்னாவே போதும். பிரபஞ்சம் வந்து அதுக்கு மேலே பண்ணுற விஷயங்களை அவங்க பார்த்துப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ். நீங்கள் என்னைக்கு அந்த கையை விடுறீங்களோ, அந்த கண்ட்ரோலை அப்படி ஃப்ரீயாக விடுறீங்களோ, அன்னைக்கு அடுத்த நிமிஷத்துலேருந்து உங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது. இங்கே டைகர் எனர்ஜி இருக்குது. இந்த கார்டு வந்து எனக்கு இன்னொரு கார்டை ரிமைண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்த் கார்டு. ஸ்ட்ரென்த்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெமினன் வந்து ஒரு சிங்கத்தை வந்து தடவி கொடுத்துட்ருக்க மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா புலி. ஸோ நீங்கள் எதுக்குமே அஞ்ச மாட்டேங்க. சிங்கம் வந்தாலும் சரி, புலி வந்தாலும் சரி, நான் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து அதை தடவி கொடுக்குறதா அப்படின்னு போயிட்டே இருக்க போகிறீங்க. பிரேக் த்ரூ, அது இந்த ஆட்டிடியூட் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் பிரேக் த்ரூ. இந்த காதல் வாழ்க்கையில் இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் பிரேக் த்ரூ வரப்போகுது. ஸோ இது எப்போது வரும் அப்படின்னா நீங்கள் எந்த நொடி
உங்களுக்கு தேவையில்ல அப்படிங்கிற விஷயங்கள விடுறீங்களோ, எந்த நொடி வந்து நீங்க கண்ட்ரோல்ல இந்த கனெக்ஷன் இல்ல எனக்கு இப்பவே வேணும், நான் இப்பயே பார்க்கணும், இல்ல எப்ப நடக்கும், அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லாம ஃப்ரீயா ஓகே எப்ப நடக்குமோ அப்ப நடக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கைய கையில எடுக்கிறீங்களோ, அதுதான் உங்களோட ஆயுதமா இருக்க போது. ஹீலிங் நீங்க வந்து நெறைய விஷயங்கள் ஹீல் பண்ண வேண்டியிருக்கு. இல்லன்னா யூ ஆர் அ ஹீலர். அது ரொம்ப இங்க இம்பார்ட்டன்ட்டான விஷயம். ஸோ நீங்க வந்து ஹீல் ஆகணும் உங்கள ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நீங்க அடுத்தவங்கள ஹீல் பண்ண முடியும். ஸோ இது வந்து உங்களுக்கான பாடமா கூட இருக்கலாம். ப்ளீஸ் பிரஸ் பைல் 2 ஓட நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். எனர்ஜி ஆஃப் பைல் 2 நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ட்ரைப் நீங்க எங்க போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, உங்களோட சோல் ஃபேமிலியோட போய் இணைய போறீங்க. அதனால தான் பிரபஞ்சம் உங்கள வந்து சொல்றாங்க, இமேஜின் ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. இல்லன்னா வந்து அம் அந்த விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கற்பனை பண்ணி பார்க்கறது. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அ அடுத்தது வந்து நீங்க வந்து உங்களோட காதல வந்து இமேஜின் பண்ணுங்க. இமேஜின் பண்ணி ஃப்யூச்சர் இப்படி இருக்க போகுது. நீங்க அதில ஃபோக்கஸ் பண்ணுங்க. இட்ஸ் லைக் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான் அதுவும் கூட. ஸோ நீங்க அதில ஃபோக்கஸ் பண்ண பண்ண உங்களோட காதல் தானா கைகூடும். நீங்க பெருசா எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள விடணும். கண்ட்ரோல விடணும். ப்ளீஸ் பிரஸ் பைல் 2 ஓட நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். பைல் 2 நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். யூ ஆர் அட்ராக்டிங் யுவர் கவுண்டர் பார்ட். நீங்க உங்க காதல உங்க வாழ்க்கையில வந்து நிச்சயமா அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதில உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். ஓ மை காட்! டெவிலிஷ் எனர்ஜி. பாஸ்ட் பெர்சன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட இன்னுமே அட்டாச்டா இருக்காங்க எனர்ஜெட்டிக்கலா. ஸோ அதுதான் வந்து இந்த பெர்சனோட எனர்ஜி வந்து இட்ஸ் லைக் அ ட்ராஷ். அதுதான் பிரபஞ்சம் சொல்றாங்க. அத வந்து நீங்க இதில ஒண்ணும் பண்றதுக்கு வேலை இல்ல. இது வந்து அவங்களோட அட்டாச்மெண்ட். அவங்க வந்து இட்ஸ் லைக் கிளிங்கி எனர்ஜின்னு சொல்லுவாங்க. உங்களையே பிடிச்சுட்டு தொங்குறது லைக் உங்கள கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கலாம். அதனால தான் பிரேக் த்ரூ இங்க வருது. நீங்க ரெஸ்ட்ல இருங்க இப்போதைக்கு. 4 ஆஃப் சோட்ஸ் எனர்ஜி. அதனால தான் இமேஜின் 4 ஆஃப் சோட்ஸ் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, படுத்துட்டு இமேஜின் பண்ணி ட்ரீம் பண்றது. உங்களோட ஃப்யூச்சர ட்ரீம் பண்ணிட்டே இருங்க. இந்த இடையில இருக்க தடைகள எல்லாம் நீக்க வேண்டியது வந்து பிரபஞ்சத்தோட கடமை. அவங்க பார்த்துப்பாங்க. உங்களோட ஒரே ஒரு வேலை பார்த்தீங்க அப்படின்னா, அ உங்களோட ஃபோக்கஸ உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல கற்பனை பண்ணதில மட்டும் வைங்க. வேற எத பத்தியும் நீங்க கவலைப்படணும் அவசியம் இல்ல. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கம்யூனிகேஷன் ரொம்ப சீக்கிரம் வரப்போகுது. இந்த பெர்சன் வந்து ஹார்ட் புரோக்கன். குயின் ஆஃப் வாண்ட்ஸ். நான் சொல்லல குயின் ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி நீங்க வந்து அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஸோ இதுதான். நீங்க அட்ராக்ட் பண்றது வந்து கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜியா. ஸோ இதில வந்து உங்களுக்கு சந்தேகமே தேவையில்ல. இந்த கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி தான் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட். கம்யூனிகேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப குயிக்கா வரும். நீங்க பாட்டுக்கு உங்க வேலைய பாருங்க. உங்க கம்யூனிகேஷன் வந்து நிச்சயமா உங்களுக்கு வரும். பாட்டம் டெக்ல பார்த்தீங்கன்னா 10 ஆஃப் கப்ஸ். உங்களோட பெர்சன் வந்து ரொம்ப அழகான ஒரு காதல் வாழ்க்கைய மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட். இத பத்தி தான் பிரபஞ்சம் சொல்றாங்க. இத பத்தி நீ கற்பனை பண்ணிட்டுரு. உங்க காதல் வாழ்க்கை எப்படிலாம் இருக்கணும்? நான் என்ன மாதிரிலாம் வச்சுக்க போறேன்? என்னோட ஸ்பேஸ, என்னோட வீட்ட அந்த அளவுக்கு கூட நீங்க வந்து யோசிக்கலாம். ஆனா வந்து இப்போதைக்கு நீங்க பண்ண வேண்டியது இந்த சூழ்நிலையில ஒண்ணுமே இல்ல. லீவ் த கண்ட்ரோல். பிரபஞ்சம் வந்து அதுக்கு மேல பார்த்துப்பாங்க. உங்க வாழ்க்கையில வரப்போறது ரொம்ப அழகான காதல். நீங்க வந்து செல்ஃப் கேர். அதனால தான் இப்போ வந்து நீங்க செல்ஃப் கேர் எடுக்க எடுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப அழகா வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான எனர்ஜிய வந்து நீங்க உங்கள சுத்தி கொண்டு வருவீங்க. அத வந்து உங்ககிட்ட இருந்து வெளியில வரும் அந்த எனர்ஜி. ஒரு லைட், ஒரு ஆரா. அதுதான் வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்ட உங்ககிட்ட அட்ராக்ட் பண்ணும். பட் இதனால யாரோ ஒருத்தங்க ஹார்ட் புரோக்கனா ஃபீல் பண்ண போறாங்க. கண்டிப்பா. இந்த பெர்சன் யாரு உங்களோட அட்டாச்டா இருக்காங்களோ, இந்த டிவைன் கவுண்டர் பார்ட் உங்க வாழ்க்கையில வரதுனால, அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி அங்க போகுது. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் வலி, வேதனைகள் இருக்க தான் செய்யும். பட் இது டிவைன் பிளான். நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிய மேபி அவங்க மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு உங்களோட எனர்ஜி. நம்ம வந்து இந்த டெவிலிஷ் எனர்ஜியும் வந்து கிளாரிஃபை பண்ணுவோம். ப்ளீஸ் பிரஸ் வாட் இஸ் திஸ் டெவிலிஷ் எனர்ஜி? ஸ்டார். நீங்க ரொம்ப அட்ராக்டிவா இருக்கீங்க. மூன். யூ ஆர் அ சைக்கிக். த எம்பரர். ஓ மை காட். த ஃபூல். அதனால தான் இந்த பெர்சன் வந்து
மேபி இது உங்களோட எக்ஸா இருக்கலாம். இல்லன்னா பாஸ்ட்டு இதில சீக்ரெட் லவ்வரா கூட இருக்கலாம். உங்களோட சீக்ரெட் லவ் இல்ல. உங்கள சீக்ரெட்டா லவ் பண்றவங்களா கூட இருக்கலாம். இல்லன்னா வந்து உங்க மேல க்ரஷ் இருக்கவங்களா கூட இருக்கலாம். பட் அவங்க வந்து யூ ஆர் அ ஸ்டார். ஏன்னா இங்க நீங்க குயின் ஆஃப் வான்ஸ் எனர்ஜில இருக்கீங்க. யூ ஆர் அட்ராக்டிங். நீங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எது வேணுமோ அத அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பெர்சன் அதனால இன்னுமே உங்களோட அட்டாச்டா இருக்காங்க. இந்த பெர்சன் வந்து ஏன் ஹார்ட் ப்ரோக்கனா இருக்காங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில நீங்க அட்ராக்ட் பண்றது எம்பரர் எனர்ஜிய ரொம்ப ரொம்ப சைக்கிக். நீங்க வந்து உங்களுக்கு தெரியும் நீங்க உங்க வாழ்க்கையில எம்பரர் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. இந்த பெர்சன் வந்து ரொம்ப முட்டாள் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. நான் முட்டாள் மாதிரி இருந்துட்டேன். நான் வந்து அவங்க பவர்ல ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். உங்க அது ஐ மீன் அவங்க வாழ்க்கையில தக்க வச்சிருக்கணும் அப்படின்னா, அவங்க அவங்க பவர்ல நின்றுக்கணும். அத பண்ணல. நான் ஒரு முட்டாள் அப்படின்னு நெனைக்கிறாங்க. பட் இது வந்து இட்ஸ் டூ லேட். அதுதான் இந்த எனர்ஜில ஓவராலா இருக்கு. பட் வி கான்ட் டூ எனிதிங். முடிஞ்சு போச்சு அப்படின்னா, அது முடிஞ்சு போச்சு. இந்த பெர்சனுக்கு வலி, வேதனைகள் வந்து இருக்க தான் செய்யும். பட் அது வந்து கர்மா. வி கான்ட் டூ எனிதிங். அவங்க வந்து அத ஹீல் பண்ணணும். மேபி யூ கேன் ஃபர்கிவ் ஹிம். அவ்வளோதான் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் யுவர் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். கூடிய சீக்கிரம் உங்களோட தெய்வீக காதல் பிலவ்டு கிட்ட இருந்து உங்களுக்கான கம்யூனிகேஷன் வந்துட்டே இருக்கு. ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.